இப்பொழுது இங்கு சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா துரை வீரமணி அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக நன்றி. பிரபஞ்ச சித்தருடைய வாழ்த்துக்களோடும் ஆசீர்வாதத்தோடும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்கின்ற அவருடைய மீண்டும் ஒரு பிரபஞ்ச சித்தரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். ஆய்வாளர்களாக ஐயப்பாக்கனுடைய ஆய்வாளர் ஐயா மதன் அவர்களே, இந்த பிரபஞ்ச சித்தருடைய செயல்பாடுகளை நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்புதான் வளமுடன் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் மாங்காடுடைய காவல் ஆய்வாளராக நம்முடைய அயப்பாக்கத்துக்கு வருகை தந்தமைக்கு அவர்களை நான் வருகிற வரவேற்று அது வாழ்க வையகம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இதை உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரபஞ்ச சித்தர்களை ஒரு சேவையாக உங்களுக்கு எல்லாம் உதவி செய்கின்ற ஒரு பொறுப்பாக பணியாக அவருடைய குரலை இன்றைய தினம் இங்கே அயப்பாக்கத்தில் ஒழிக்க செய்திருக்கிறது. பிரபஞ்ச சித்தருடைய வாழ்த்துக்களோடும் ஆசீர்வாதத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்கின்ற அவருடைய அந்த சேவையை நாங்களும் இருந்து பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய அரசு துறையினுடைய அலுவலர்களாக கண்ணும் கருத்துமாக இரவு பகல் பாராமல் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்களாக அயப்பாக்கத்தினுடைய ஆய்வாளர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய ஐயா மதன் அவர்களே, அதே போன்று மாங்காடுடைய காவல் ஆய்வாளராக நம்முடைய அயப்பாக்கத்துக்கு வருகை தந்தமைக்கு பிரபஞ்ச சித்தருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவர்களை நான் வருகிற வரவேற்று அதே போன்று சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டு பாலசுப்ரமணியம் அன்பு சோழரன் அவர்கள் இங்கே நிகழ்ச்சியிலே பங்கேற்க பிரபஞ்ச சித்தருடைய அழைப்பை ஏற்று அயப்பாக்கத்துக்கு வருகை தந்தமைக்கு அவரையும் நான் வரவேற்று
பிரபஞ்ச சித்தருடைய செயல்பாடுகளை நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்புதான் இவருடைய அணுகுமுறையை, இவருடைய அழைப்பை இங்கே தெரிவித்த பொழுது இவரை பற்றின தகவல்களை எல்லாம் நான் விசாரித்தது. அதிலே குறிப்பாக நிறைய இந்த ஆன்மீக பணிகளே நான் அதிக அளவில் ஈடுபாடு கொண்டவனாக இருந்தாலும், அதிக ஆலயங்களை கட்டி கும்பாபிஷேகங்களை நடத்தியிருந்தாலும், இது போன்ற சித்தர்களுடைய பழக்க வழக்கங்களிலே அதிகமான நாட்டம் கொண்டவனாக இருந்தாலும், சமீப காலமாக நான் இதிலே கொஞ்சம் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதை தவிர்த்து தள்ளி இருக்கின்ற இந்த சூழலில் மீண்டும் ஒரு பிரபஞ்ச சித்தரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அது வாழ்க வையகம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு, வளமுடன் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் இந்த நிகழ்ச்சியை ஒரு சேவையாக, உங்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற ஒரு பொறுப்பாக, பணியாக, இதை உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரபஞ்ச சித்தர்களை உங்கள் சார்பிலும், இங்க இருக்கின்ற அன்பு தம்பி வினோத் அவர்கள் சார்பிலும், வருகை தந்திருக்கின்ற என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் அவர்கள் சார்பிலும் நான் அவரை வணங்கி, அயப்பகத்தில் உங்கள் சேவைகள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு செய்திருக்கின்ற ஆய்வாளர்கள் இருவரையும் நான் வருக வருகிற வரவேற்று அவர்களையும் போற்றி வணங்கி, பிரபஞ்ச சித்தனுடைய செயல்பாடுகள் தொடர வேண்டும், அவர் மேன்மேலும் சக்திகள் பெற்று மக்களுக்கு உதவ வேண்டும். இந்த வாழ்க வையகம் வளமுடன் என்கின்ற இந்த தாரக மந்திரம் என்பது அவருடைய குரலை இன்றைய தினம் இங்கே அயப்பாக்கத்தில் ஒலிக்க செய்திருக்கிறது. அது மேன்மேலும் தொடர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன் அவருக்கு துணை நிற்க பிரபஞ்ச சித்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மரத்து போன இந்த சமுதாயத்தில் உதவி என்னும் சொல்லும் இரக்கம் என்கிற சொல்லும் விளக்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோடு ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றவர்கள், சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியவர்கள், எல்லா தரப்பு மக்களுக்கும் உணவு, அந்த பசியை போக்கக்கூடிய ஒரு உயரிய எண்ணத்தை, நோக்கத்தை இறைவன் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறக்கட்டளை என்கிற ஒரு பெயரில் அருமை ஐயா ஆதியன் கோவிந்தன் அவர்களை அந்த இருதயத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி ஒரு ஏவுதலை செய்திருக்கிறார் இறைவன் என்பதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.